أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله برحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய தோழர்கள் மீதும் நல்லோர்கள், நாதாக்கள், வரிமார்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகின்றிருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை விசாலமாக தரக்கூடிய இந்த நாளில் அவன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை நிறைவாக பெற்ற நன்மக்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை ஏவினார்களோ அதை எடுத்து நடக்கவும், எதை எச்சரித்தார்களோ அத்தகைய தீமைகளில் இருந்து தவிர்ந்து வாழ்வதற்குரிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கு வழங்குவானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வரும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசீரணமாக்கி தருவானாக. நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மிகச்சிறந்த ஒரு மாதத்தில் இரண்டாவது ஜும்மாவுடைய நாளில் உலகத்தில் இறைவனுக்கு பிடித்தமான அவனது இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய முதல் பகுதி, ரஹ்மத்தினுடைய பகுதி நிறைவடையக்கூடிய நிலையில் இரண்டாவது பகுதி அடைவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். முதல் பகுதி ரஹ்மத்திற்குரிய பகுதி, இரண்டாவது பகுதி என்பது மகஃபிரத்திற்கான பகுதி. இந்த மகஃபிரத்திற்குரிய பகுதியில் ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ்விடம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள், நேரங்கள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, நோன்பாளிகளுக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். ஒன்று, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி.
அந்த மகிழ்ச்சியை நாம் நாள்தோறும் உணர்ந்திருக்கிறோம். நோன்பு நோக்க முடியாத ஒரு சூழலில் அன்றைய நாள் முழுவதும் நாம் நோன்பு இல்லாது இருந்தாலும் நம்மால் உணரப்பட முடியாத ஒரு விதமான வலி என்பது நோன்பு திறக்கக்கூடிய மற்றவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு காரணத்தினால நோன்பு விட்டுட்டோம், உடல்நிலை சரியில்லை, பிரயாணம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கவலை இருக்கும். ஆனால் அழுத்தமான ஒரு வருத்தம் என்பது ஏற்படக்கூடிய நேரம் எது என்று சொன்னால், மற்றவர்களெல்லாம் இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறக்கின்ற பொழுது நாம் இன்றைக்கு நோன்பு திறப்பதற்கான வாய்ப்பு இல்லையே என்கின்ற ஒரு கவலை, ஒரு வலியினுடைய தாக்கம் நம்மால் உணர முடியும். நோன்பு திறக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹ் அந்த இடத்தில் ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் தருகிறார். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சி. அதில் ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில், மற்றொன்று அவர்களுடைய இறைவனை அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் இஃப்தாருடைய மகிழ்ச்சியை அடையக்கூடிய நாம் நாளை மறுமையிலும் அல்லாஹுவை மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் 2 மகிழ்ச்சியை சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆன் 2ஐ கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று ஒரு இடத்தில் அல்லாஹ் அவன் பேசுகிறான். குல் பிஃபத்லில்லாஹி வபிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சொல்லிவிட்டு ஹுவ கைரு மிம்மா இஜ்மாஉ, நீங்கள் ஒன்று சேர்த்த அனைத்தையும் விட இது சிறந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அறிஞர்கள் சொல்வார்கள், ஃபضல் என்பதற்கான அல்லாஹ்வுடைய ஃபضல் என்பதற்கான விளக்கத்தை தருகின்ற பொழுது, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமானுடைய பாக்கியம், ஹிதாயத் என்கின்ற அந்த ஈமானுடைய பாக்கியம்தான் இறைவனுடைய ஃபضலில் மிக உன்னதமானது. அல்லாஹ் அந்த ஃபضலை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் விஷயம் ஃபضல் என்பதற்கு ஈமான் என்று அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். வபிரஹ்மத்திஹி, ரஹ்மத் என்பதற்கு கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனை அறிஞர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். இப்போ ஈமான் நமக்கு இருக்கிறது, ஈமான் கொண்டிருக்கிறோம், அதை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டும் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இறைவனுடைய கலாமை கொண்டு மகிழ்ச்சி அடைவது என்றால் எப்படி? அந்த குர்ஆனை அதை ஓதுவதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும், அதனை மரணமிடுவதில் நாம் ஆர்வம் செலுத்த வேண்டும். குர்ஆன் ஏவியதின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வழிகளை நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அப்படி அமைக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 நிலைகளை அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். குர்ஆனுடைய இந்த பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், ஒன்று ஷரியத்தை குறித்து, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை குறித்து குர்ஆன் பேசும். மற்றொன்று, இரண்டாவது வரலாறை குறித்து பேசும். முன்னுண்டான நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் நிறைவான இடங்களில் சொல்கிறார். குர்ஆன் வரலாறுகளை பேசக்கூடிய வேதம். அடுத்து மூன்றாவது தௌஹீத், ஏகத்துவத்தை குறித்து குர்ஆன் நிறைவாக பேசும். இந்த 3 அம்சங்களில் குர்ஆனினுடைய ஒட்டுமொத்தமும் உள்ளடங்கியதாக இருக்கிறது. குர்ஆனை நாம் நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த மாதம் பரக்கத்திற்குரிய ஒரு மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை இந்த மாதத்தில் ஓதுவதையும் அதனுடைய தொடர்போடு நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதையும் நாம் அதிகப்படுத்துகிறோம். மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அது. நாம் அதிகப்படுத்த வேண்டும். நாளுக்கு நாள் அதை அதிகமாக்கி கொண்டே இருக்க வேண்டும்.
அதே நேரத்தில் ரமலான் அல்லாத இதர காலங்களிலும் நாம் குர்ஆனுடைய தொடர்போடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமலான் என்பது இந்த மாதத்தில் மட்டும் நாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் அல்லது இந்த மாதத்தில் மட்டும் இறைவனுடைய அருளின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்கான மாதம் அல்ல. எல்லா காலகட்டங்களிலும் இதனை அடுத்து வரக்கூடிய 11 மாதங்கள், அந்த மாதங்களில் நாம் பக்குவத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சிக்குரிய மாதமாகத்தான் அல்லாஹ் இந்த ரமலானை வைத்திருக்கிறார். அவை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இறைவனுடைய வேதத்தோடு நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அதே தொடர்பு என்பது ரமலானை அடுத்துள்ள காலங்களிலும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய கலாமை நேசித்தவர்கள், அவர்களுக்கு குர்ஆனை ஓதுவதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்பது அது ஒருபோதும் நிறைவை அடைந்து விடாது. குர்ஆன் ஓதணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணம், அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஓதிட்டோம் போதும் அப்படிங்கக்கூடிய அந்த மனோநிலை என்பது எப்பொழுதுமே வராது. இன்னும் ஓத வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் கொஞ்சம் என்கின்ற அந்த நிலைப்பாடு உள்ளத்தில் ஏற்படும் என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொன்றையும் சொன்னார்கள், ஒரு நாளில் இறைவனுடைய கலாமை, அவனுடைய வேதத்தை, அந்த சுஹஃபையை நான் பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த நாள் எனக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்காது என்றார்கள் சையதுனா உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆனை அந்த அளவிற்கு சஹாபாக்கள் நேசித்திருக்கிறார்கள். குர்ஆனை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை குறித்து அந்த குர்ஆனிலே சொல்கிறான், وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. குர்ஆன் ஓதப்படுமையானால் நீங்கள் கண்ணியத்தோடும் பணிவோடும் அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரஹ்மத்துடைய நாட்களில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு அவரே குர்ஆனின் வழிகளை அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் கிருபை செய்யப்பட வேண்டுமா, குர்ஆன் ஓதப்படுவதை நீங்கள் கேளுங்கள். குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டாலும் சரி அல்லது குர்ஆனை நாமே ஓதினாலும் சரி, இந்த இரண்டுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது இருக்கிறது. குர்ஆன் அதனுடைய தொடர்போடு எவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு 40 வகையான பாக்கியங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே தருகிறான் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். 40 வகையான பாக்கியங்கள், சாதாரணமான ஒன்று இரண்டு அல்ல, 40 பாக்கியங்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் தருகிறான். அதில் ஒன்று சகீனத்து என்பது உள்ள அமைதியை அல்லாஹ் தருகிறார். நீங்கள் எந்த மருத்துவரிடம் சென்றாலும் கூட அந்த உள்ள அமைதியை ஒருபோதும் விலை கொடுத்து அல்லது எந்த மருந்தை கொண்டும் நீங்கள் வாங்கவே முடியாது. உடல் ரீதியான வியாதிகள் என்று சொன்னால் மருத்துவரை அணுகி அது சார்ந்த மருந்துகளை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது நம்முடைய உடலில் உண்டான அந்த பிணி நீங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த மருந்தை ஒரு காரணமாக வைத்து அவர் நிவாரணம் அளிக்கிறார். உடல் ரீதியான நோய்க்கு மருந்து உண்டு, உள்ளம் ரீதியான நோய்க்கான மருந்து என்பது எந்த மருத்துவரிடமும் இல்லை. அல்லாஹுதான் அதற்கு மருந்தை அவனுடைய வேதத்திலே வைத்திருக்கிறார். அந்த குர்ஆனை நாம் அமைதியோடு ஓதுகின்ற பொழுது, அந்த குர்ஆனை இறைவனுடைய வேதம் என்கின்ற உணர்வோடும் கண்ணியத்தோடும் ஒழுக்கத்தோடு நாம் ஓதுகின்ற பொழுது அந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாக்கியங்களில் மிக உயர்வானது சகீனத் என்கின்ற உள்ள அமைதியை அல்லாஹ் தருகிறார். சஹாபாக்கள் அப்படி அடைந்தார்கள், ஓதுவதை மகிழ்ச்சி கொண்டார்கள். ஒரு சிறிய குழுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. யார் படையினுடைய தளபதியோ அவர்கள்தான் இமாமாக நின்று தொழுகை நடத்தணும். தொழுகை நடத்துகின்ற பொழுதெல்லாம் அந்த படை தளபதி சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற தௌஹீதினுடைய ஒட்டுமொத்த விளக்கத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸை தொழுகையில் மீண்டும் மீண்டும் ஓதக்கூடிய நிலை அவரிடத்தில் மக்கள் பார்க்கிறார்கள். பெருமானாரிடத்தில் அது குறித்து முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகைக்காக இந்த தளபதி இமாமாக இருக்கின்ற பொழுது சூரத்துல் இஹ்லாஸை மீண்டும் மடக்கி ஓதுகிறார். அது அல்லாத வேறு சூறாக்களை அவர் ஓதுவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை அழைத்து விசாரித்தார்கள்.
விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சூரத்துல் இஹ்லாஸில் அல்லாஹ்வினுடைய ஒட்டுமொத்த தன்மையையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி சொல்கிறார். குழந்தைகள் கூட ஓதக்கூடிய அந்த சூறாவில் மிக ஆழமான அழுத்தத்தை அல்லாஹ் உள்ளே வைத்திருக்கிறான். அவனுக்கு உரித்தான நிலைகள், பண்புகள் என்ன என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லித் தருகிறார். அந்த சூறாவை நான் ஓதுகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, அதன் மீது ஒரு பிரியம். அதை தாண்டி வேறொரு சூறாக்களை ஓதுவதை விடவும் அதை ஓதுவதை நான் சிறந்ததாக நினைக்கிறேன். அதனால் அதையும் நான் மீண்டும் மீண்டும் ஓதினேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்தமான சிஃபாத்துகளை, தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகிறார். அதனால் நான் அதை பிரியப்படுகிறேன், அதை நான் ஓதினேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க மற்றவங்கள்ட்ட, அந்த சஹாபி சொல்வது உண்மையாக இருக்குமேயானால் அல்லாஹும் அவரை நேசிக்கிறான் என்கின்ற சுப செய்தி அவருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் இஹ்லாஸ் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆனிலிருந்து இலகுவானதை நீங்கள் ஓதுங்கள். குர்ஆன் முழுவதையும் ஓதுவதற்கான நிலை இல்லையே என்கின்ற வருத்தம் சிலர்களுக்கு இருக்கலாம். நமக்கு எது தெரியுமோ அதையே மீண்டும் மீண்டும் என்ன செய்யலாம், நாம் ஓதிக்கொள்ளலாம். சூரத்துல் இஹ்லாஸை அவர்கள் விரும்பினார்கள், நேசித்தார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நாவின் மூலமாகவே அல்லாஹும் அவரை நேசிக்கிறான் என்று சோபனத்தை சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். என்றால் நாம் குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு எதை தெரியும்படி வைத்திருக்கிறானோ, நம்முடைய உள்ளத்தில் எதை நாம் மரணமிட்டிருக்கிறோமோ அதை நாம் மகிழ்ச்சியோடு, அமைதியாக, கண்ணியத்தோடு, பணிவோடு நாம் ஓதக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அப்படி உருவாக்கினார்கள். சஹாபாக்களில் பின்னுண்டான காலத்திலும் சிலர்கள் நிறைவாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரவு நேரங்களெல்லாம் குர்ஆனுடைய வணக்கத்தில் நின்று தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முஸம்மில், யா அய்யுஹல் முஸம்மில் என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 2 செய்தி அல்லாஹ் சொல்லுவான். ஒன்று இரவில் நின்று வணங்குவது, மற்றொன்று வரத்தில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை முறையாக ஓதுவது என்கின்ற இந்த 2 நிலைகளை குறித்து வணக்கத்தை அல்லாஹ் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை சூரத்துல் முஸம்மில் நம்மால் பார்க்க முடியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நெடிய நேரம் நின்று வணங்கக்கூடிய வளமை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டுமே ஒரு இரவு முழுவதும் நீண்ட நேரம் நின்று ஓதினார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்யக்கூடிய நிலையை விவரிக்கக்கூடிய அந்த வசனங்கள், உங்களையும் உங்களுடைய தாயையும் நீங்கள் இறைவன் அல்லாத, என்னை அல்லாத மற்ற அவர் உங்களை கடவுளாக எடுக்க சொன்னீர்களா என்று அல்லாஹ் விசாரணை செய்யக்கூடிய அந்த விசாரணையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசிக்கொண்டே வருகிறார். அதில் ஒரு பகுதி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து சொல்வார்கள், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், நீ அவர்களை வேதனைப்படுத்தினால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், வஇன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்தால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ அனைவரை மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்று அல்லாஹ்வை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த பதில். இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் இரவில் நீண்ட நெடிய நேரம் அவர்கள் தொழுகையில் இந்த வசனத்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் அவர்கள் மடக்கி மடக்கி ஓதி அழுதார்கள் என்பதை உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பின் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது. அருமையானவர்களே, குர்ஆனுடைய தொடர்போடு நம்மை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமேயானால் நம்முடைய உள்ளத்தில் அமைதி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த நிலைகளிலும் மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆன் என்பது சாதாரணமானதல்ல, அது இறைவனுடைய கலாம், இறைவனுடைய கலாம். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் அல்லாஹ்வோடு பேச விரும்பினால் தொழுகையில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். அல்லாஹ் என்னோடு பேச விரும்பினால் அவனுடைய கலாம் அல்லாஹ்வை நான் நிறைவாக ஓதுவேன், குர்ஆனை நான் ஓதுவேன் என்றார்கள்.
அல்லாஹ் நம்மோடு பேச வேண்டும் என்று நாம் விரும்பினால் குர்ஆனை ஓத வேண்டும். ஏனென்றால் குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனுடைய வார்த்தைகள். அப்ப குர்ஆனுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்தணும். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபி அவங்க, முஸஅப் இப்னு உமைர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னதாகவே மதீனாவில் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆன் ஓதுவதை அறிந்து பார்த்து அதன் மீது ஈர்ப்பு கொண்டு குர்ஆனை ஓதத் தொடங்கியவர்கள் நிறைவாக குர்ஆனை அதிகமாக ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அதிகமாக ஓதுவாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு நாள் இரவு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் கட்டி வைத்திருந்த அந்த குதிரை விரலுகிறது. குர்ஆனுடைய சப்தத்தை நிறுத்துகிறார்கள், அதுவும் அமைதி பெறுகிறது. மீண்டும் ஓதுகிறார்கள், மீண்டும் அது விரல ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் வானத்தை உயர்த்தி பார்க்கிறார்கள், மேகத்திற்கு நடுவே ஒரு வெளிச்சம் ஏற்படுகிறது. ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு மறுநாளில் வருகை தந்து பெருமானாரிடத்தில் இது குறித்து சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பார்த்தது மலக்குமார்கள், நீங்கள் பார்த்தது உங்களுடைய குர்ஆனுடைய ஓதுதலை திலாவத்தை கேட்பதற்காக அல்லாஹ் இறக்கிய மலக்குமார்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எந்த அளவிற்கான உள்ள தூய்மையோடும் குர்ஆனுக்குரிய கண்ணியத்தோடும் அல்லாஹ்வுடைய வாக்கியத்தை ஓதுகிறோம் என்கின்ற பணியோடும் அவர்கள் ஓதியிருப்பார்களே, ஆனால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சகீனத் என்கின்ற மலக்குமார்களை அல்லாஹ் அவர்களுடைய திலாவத்தை கேட்பதற்காக இறக்கி வைத்திருப்பான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சஹாபியை குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அவர்கள் மரணமடைந்தார்கள். இவர்களுடைய ஜனாசாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்தாங்க. அவர்கள் சொன்னார்கள், நானே சுமந்து வருவேன், இவர்களுடைய ஜனாசாவை நான் சுமந்து வருவேன். கலீஃபா அவர்கள் ஒரு ஜனாசாவை சுமந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த நபருடைய அந்தஸ்து என்ன என்பதை நம்மால் புரிய முடிகிறது. எதனால் இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்தது அந்த சஹாபி அவர்களுக்கு, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதனால் இவ்வளவு பெரிய வாக்கியம் கிடைத்தது? சஹாபாக்கள் எல்லோரும் நேசம் கொண்டார்கள். தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய அமீர் ஹலீஃபா அவர்களை நானே ஜனாசாவை சுமந்து வருவேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் குர்ஆனுடைய தொடர்பு அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் அதிகமாக இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கான கண்ணியத்தை அல்லாஹ் வழங்கினார். குர்ஆனை நாம் நேசிக்கணும், குர்ஆனுடைய தொடர்போடு நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஈடுபடுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு சிரமங்களில் இருந்தும் நம்மை காக்கக்கூடியதாக, ஒவ்வொரு முடிச்சுகளில் இருந்தும் அந்த முடிச்சியை அவிழ்க்கக்கூடியதாக அல் குர்ஆனை அல்லாஹ் அமைத்துக் கொடுப்பார். வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு உண்டு. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் பாரசீகத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் கைதானவர்கள் கனிமத்து பொருளும் அடிமைகளும் கிடைத்தார்கள். அந்த அடிமைகளில் ஒருவர் ரஃபீ இப்னு மெஹ்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர்கள் அன்சாரி பனு தமீம் கோத்திரத்தில் சார்ந்த ஒரு பெண்மணிக்கு அடிமையாக சென்றார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வளமையில் இஸ்லாத்தை பின்பற்றி அவர்கள் அழகான நெறிமுறையில் வாழ்ந்து வந்த காலம் அது. இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கான பணிகளில் குர்ஆன் ஓதி முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பணியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. குர்ஆனை நாள் ஒன்றுக்கு ஒரு குர்ஆன் ஓதணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சிரமமாக இருந்ததின் காரணத்தினால் அவர்களை போன்ற சில நபர்களோடு சேர்ந்து அமீராக இருக்கக்கூடியவர்களிடத்தில் வந்து முறையிட்டார்கள். இது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, நாங்கள் எஜமானருடைய வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு எங்களுக்கு உண்டான சுய வேலைகளை முடித்து கொண்டு குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிப்பது என்பது சிரமமாக இருக்கிறது. அதனால் கால அவகாசத்தை நீட்டிக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒரு வார ஜும்மாவினுடைய அளவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரைக்கும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பது என்கின்ற நிலை அவர்களுக்குள்ளால் அவகாசமாக கொடுக்கப்பட்டது. குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள். இந்த சஹாபி அவர்கள் சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களிடமெல்லாம் சென்று குர்ஆனை கேட்டு அறிந்து மனனம் செய்யக்கூடிய நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். நிறைவாக ஓதினார்கள். குர்ஆனின் வழியே தொடர்பு இவர்களுக்கு உண்டான அந்த ஆர்வத்தை பார்த்து
பனு தமீம் கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண் சஹாபியை அவர்கள் இவரை அழைத்து ஒரு ஜும்மாவுடைய நாளில் வந்து இவரை உரிமையிட்டார்கள். நாளை மறுமைக்கான நன்மைக்கான வழியாக நான் இவரை இந்த நாளில் உரிமையிடுகிறேன் என்ற வார்த்தையை முன்மொழிந்தார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் குர்ஆனுடைய கல்வியில் அதற்கு அடுத்து குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த கல்வியில் அதை கற்பதில் அதை ஓதுவதில் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், பின்னால் உண்டான எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய விரிவுரையாளர்களில் ஒருவராக அவர்கள் வரலாற்றில் பதிவானார்கள் என்கின்ற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, யுத்தத்தில் பங்கெடுத்து ஷஹீதாகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதற்காகவே சில பயிற்சிகளை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி பயிற்சி எடுக்கின்ற பொழுது காலில் அடிபட்டு முறிவு ஏற்பட்டது. கடுமையான ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. கால் முறிவு ஏற்பட்ட அந்த காயத்தை சரி செய்ய வேண்டுமையானால் மருத்துவர்கள் சொன்னார்கள், மேல் சிகிச்சை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர் மயக்கமுற்ற நிலையில் தான் இந்த சிகிச்சையை அவர்களுக்கு நாம் செயல்படுத்த முடியும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, எனக்கு நீங்கள் மயக்கமெல்லாம் கொடுக்க வேண்டாம், நன்றாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களை அழையுங்கள், என் அருகில் இருந்து அவர்களை குர்ஆனை ஓத சொல்லுங்கள். நாம் இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தையும் குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன காரியம் வந்தாலும் அதை விட்டுட்டு உடனே போயிடணும், அதை முடிச்சுட்டு வந்து ஓதிக்குவோம் அப்படிங்கக்கூடிய நிலைகளில் நாம் இருக்கணும். எப்படி இருந்திருக்கிறார்கள், இப்படியுமெல்லாம் வரலாற்றில் மனிதர்கள் குர்ஆனுக்குண்டான மகத்துவத்தை கண்ணியத்தை கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க சொன்னாங்களா, குர்ஆன் ஓதக்கூடிய நல்ல முறையில் ஓதக்கூடிய ஒருவரை அழைத்து என் அருகில் அவரை ஓதச் சொல்லுங்கள், அவர் ஓதட்டும். அதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய சிகிச்சையை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விடுங்கள். அவர்கள் சொன்னது போல ஒரு காரியை அழைத்து வந்து ஓத வைத்தார்கள். அவருக்கான மயக்க மருந்து எதுவும் கொடுக்காமல் சிகிச்சை நடத்தப்பட்டது. அவருக்கான சிகிச்சை முடிந்த பொழுது மருத்துவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, எப்படி உங்களால் இப்படி முடிந்தது? மயக்கமும் எதுவும் ஏற்படாத சூழ்நிலையில் இவ்வளவு தூரம் வலியை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை எப்படி ஏற்பட்டது என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனின் மீது உண்டான அன்பு, அந்த ஆர்வம், அந்த ஈர்ப்பு, யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் மீது உண்டான தொடர்பு அதிகமாகி அதன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டதோ, அந்த குர்ஆன் ஓதப்படக்கூடிய நேரத்தில் அல்லது குர்ஆன் ஓதுவதை விடவும் அதை கேட்பதை விடவும் வேறு எந்த ஒரு விஷயமும் இடையூறை தராது, எந்த வரியும் அது வலியாக கருதப்படாது என்றார்கள். அருமையானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய மகத்துவம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக உயர்வானதாக வைத்திருக்கிறார். இந்த சமுதாயம் உயர்வான சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் சிறந்த நபியாக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார்கள். குர்ஆனும் வேதங்களுக்கெல்லாம் தலையாக இருக்கிறது. அதனால் அந்த குர்ஆனை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நம்முடைய உள்ளங்களில் மாற்றங்களை தருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு ஹர்ஃபிற்கும் அல்லாஹ் 10 நன்மைகளை தருகிறார். அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் இந்த 3 எழுத்துக்களுக்கும் அல்லாஹ் 30 நன்மைகளை தருகிறார். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ரமலான் என்பது நன்மைகள் என்பது அல்லாஹ் பன்மடங்கு வழங்கக்கூடிய ஒரு பாக்கியமான மாதம் இந்த ரமலான். அதனால் இந்த ரமலானினுடைய மாதத்தில் குர்ஆனுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்தி நம்மால் எவ்வளவு நேரங்கள் குர்ஆனை ஓத முடியுமோ அவ்வளவு தூரம் குர்ஆனுடைய தொடர்போடு நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லங்களிலும் குர்ஆனை ஓத வேண்டும். இன்ன ஷைத்தான் யன்ஃபிரு மினல் பக்ரா, இன்ன ஷைத்தான் யன்ஃபிரு மினல் பைத்தி அல்லதி யக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் பக்ரா என்கின்ற அத்தியாயம் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நம்முடைய வீடுகளிலும் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கணும். நாம பள்ளியில் வந்து குர்ஆனை ஓதுறோம், அதோட முடிஞ்சது, அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நம்முடைய வீடுகளும் பரக்கத்திற்குரிய இடமாக ஆக்கப்படணும். நம்முடைய பொருளாதாரங்கள் பரக்கத்தை பெறணும், நம்முடைய மனைவி மக்கள் பரக்கத்திற்குரியவர்களாக இருக்கணும், நாமும் பரக்கத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை நம்முடைய இல்லங்களில் வைத்து ஓத வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய மனைவியும் ஓதும்படி நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களையும் குர்ஆனை ஓதுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மனிதர்களை அடையாளப்படுத்துகின்ற பொழுது இப்படி சொன்னார்கள், ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா. உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரை என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருள் நிறைந்த வாக்கியங்கள் கொண்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் இறக்கி அவனுடைய வேதத்தை உள்ளத்தில் தூய்மையோடு ஓதி மகிழக்கூடிய நர்பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. குர்ஆனில் அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று எழுதியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து அவனுடைய அருளை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக பெற்று வாழ்வதற்குரிய உயர்ந்த நர்பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.